உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையில் என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையில் என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். குயில் பாட மறக்கலாம், மயிலாட மறக்கலாம், நயமுடனே நண்பரும் என்னை விட்டு பிரியலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதய முறையை என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல்
தேடி வருகின்றேன். என் இதயம் முறையை எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Elangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இறை அன்பில் வேரூன்றி பிறரன்பை மையமாக வைத்து வாழ்வோம். இதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சுருக்கம். இறைவனுடைய அன்பில் வேரூன்றியவர்களாய் பிறரை மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ, அதோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோமோ அந்த நோக்கம் நிறைவேறவும் நம்முடைய ஆரோக்கிய அன்னை பரிந்து பேச வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஜெபங்களோடு சேர்த்து இன்று 5 மாநில சட்டப்பேரவையினுடைய தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. அமைய இருக்கின்ற அரசு மக்கள் நலனை மையமாக வைத்து அமையக்கூடிய ஒரு அரசாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் இன்று சிறப்பாக வேண்டிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நல்லதொரு அரசு, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் நல்ல அரசு அமைந்து மக்களை மையப்படுத்திய ஒரு அரசாக இருக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தூய உள்ளத்தோடு இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வலக்கையின் முடிவில்லா ஆதரவால் உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறவும் ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் தீமை அனைத்திலுமிருந்தும் நாங்கள் பாதுகாக்கப் பெற்று விண்ணக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம். பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருப்பைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பி சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்ததை அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்காக நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனிய மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் உம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேயூசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிருள்ள சேயூசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்குள் கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்று மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விற்றிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றியே சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்குள் பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 115 பதிலுரை பாடல் பல்லவி. எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சியை உமக்கே உரித்தாக்கும். ஆண்டவரே, மாட்சி உமக்கே உரித்தாக்கும்.
உமக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது, நம் கடவுளோ விண்ணுலகிலுள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சி உமக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சி உமக்கே உரித்தாக்கும். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சி உமக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, மாட்சி உமக்கே உரித்தாக்கும். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா, இஸ்காரியோத்து யூதாஸ் அல்ல, மற்றவர், அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல்
எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்லுகிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 21 இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியுடைய முதல் வசனம்: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது இறை அன்பு, இறைவன் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பு. அதே இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இது பிறர் அன்பு. அவர் என்ன சொல்லுகின்றார்? அயலானை அன்பு செய். ஆகவே இன்றைய நற்செய்தியின் மைய கருத்தாக இருப்பது இறைவனுடைய அன்பில் வேரூன்றி பிறர் அன்பில் வாழ்வோம். இதுதான் இன்றைய மறையுரை சிந்தையினுடைய மைய கருத்து. இந்த அன்பை பற்றி பேசாத நாவில்லை, எழுதாத விரல்கள் இல்லை. யாரை கேட்டாலும், யாராவது ஒருவருடன் நீங்கள் கேட்டு பாருங்கள், அன்பு என்றால் என்ன என்று. அவர் சொல்லுவார்: அன்பு இல்லாத வாழ்க்கை மை இல்லாத பேனா போன்றது. அன்பு இல்லாத வாழ்க்கை நறுமணம் இல்லாத மலர் போன்றது என்று கூறுவார். வாழ்க்கை புல்லாங்குழல் என்றால் அதிலிருந்து வருகின்ற இசைதான் அன்பு. வாழ்க்கை கனி என்றால் அந்த கனியிலிருந்து வருகின்ற சுவைதான் அன்பு. இதெல்லாம் சாதாரணமாக நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள். இறைவனுடைய அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்றார்: கடவுளே அன்பாக இருக்கின்றார் என்று. இதைவிட இறைவனுடைய அன்பிற்கு வேறு விளக்கம் தேவையில்லை. கடவுளே அன்பாக இருக்கின்றார். இதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் கூட தமிழ் அறிஞர்கள் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள்: அன்பை பெருக்கி என் ஆருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே என்று சொல்லுகின்றார்கள். மேலும் இன்னொரு தமிழ்
அறிஞர் சொல்லுகின்றார், அம்மையே அப்பனே ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று கடவுளுடைய அன்பை அழகாக பாடுகின்றார். ஆகவே இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அன்பிற்காக ஏங்காத இதயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த அன்பு நண்பர்களிடையே நட்பாகவும், பெற்றோர் பிள்ளைகளிடையே பாசமாகவும், இளம் வயதினரிடையே காதலாகவும், இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு பக்தியாகவும் பல விதங்களிலே பேசப்படுகின்றது. இறைவன் மனிதன் மீது வைத்த அன்பு அது அன்பின் உச்சக்கட்டம். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நாம் இறைவனுடைய அன்பு வேண்டாம் என்று முறித்து சென்றாலும் அல்லது அந்த இறைவனை விட்டு ஒதுங்கி சென்றாலும் நம்மை தேடி தேடி அன்பு செய்வதுதான் இறைவனுடைய இயல்பு. இதுதான் இறைவனுடைய அன்பு. அன்பை தொலைத்தவர்கள் யாரும் அதை தேடுவது கிடையாது. மாறாக அந்த அன்பை யார் தேடுவார்கள் என்றால், அளவில்லாமல் கொடுத்தவர்கள்தான் அன்பை தேடி அலைவார்கள். ஆகவே தான் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தேடி தேடி அலைந்து அன்பு செய்கின்றார். அவர் அன்பை தொலைத்தவர் அல்ல, மாறாக அளவிற்கு அதிகமாக அன்பை கொடுத்தவர். உன்னை மறப்பதற்கு நீ ஒன்றும் மணலில் வரையப்பட்ட சிற்பம் அல்ல, மாறாக என்னுடைய மனதில் செதுக்கப்பட்ட சிற்பம். இதுதான் இறையன்பு. இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் இந்த புத்தகத்திலே 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் என்று எரேமியா கூறுவதை வாசிக்க கேட்கலாம். எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஓர் இதயம் மட்டும் என்றுமே நம்மால் வெறுக்கவோ மறக்கவோ முடியாது எனில் அதுதான் உண்மையான அன்பு. இதைத்தான் பழைய ஏற்பாட்டில் ஓசேயா புத்தகம் 2வது அதிகாரம் 19-20 இவ்வாறு வாசிக்கின்றோம். இஸ்ராயலே, முடிவில்லா காலத்திற்கு முன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்போடு உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்றிருக்கிறார் ஆண்டவர். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, தேடி தேடி அன்பு செய்வது, தானே முன்வந்து உறவை புதுப்பிப்பது, இதுதான் இறைவனுடைய அன்பு. இந்த இறையன்பில் நாம் வேரூன்றி வாழ வேண்டும். ஆனால் இந்த இறையன்பில் இப்படி நம்மை தேடி தேடி அன்பு செய்கின்ற இந்த இறைவனிடத்தில் நம்முடைய அன்பு வேரூன்றி இருக்கின்றதா என்றால் இல்லை என்ற பதில்தான் வருகின்றது. காரணம், மத்தேயு எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 37வது வசனம் இயேசு இவ்வாறு கூறுகின்றார்.
ஜெருசலேமே, ஜெருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் அணைத்துக் கொள்வதைப் போல நான் உன்னை எத்தனை முறை அணைக்க பார்த்தேன், ஆனால் நீ என்னை விட்டு அகன்று போய்விட்டாய் என்று புலம்புகின்றார். இறைவனுடைய அன்பு, உச்சக்கட்ட அன்பு. இறைவனே அன்பாக இருக்கின்றார். அந்த இறைவன் நம்மை தேடி தேடி வந்து அன்பு செய்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த இறை அன்பை மறுத்துவிட்டு அவரை விட்டு விலகிச் செல்கின்றோம். அதைத்தான் இயேசு புலம்புகின்றார். மக்கள் மீது வைத்த அன்பிற்காக இறைவன் உயிரை கொடுத்த பிறகும் உலகம் உள்ளவரை நம்மோடு இருப்பதற்காக, நம்மை அன்பு செய்வதை நிரூபிப்பதற்காக இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து நற்கருணை வடிவில் இன்றும் உங்களையும் என்னையும் அந்த இறைவன் அன்பு செய்து வருகின்றார். இப்படிப்பட்ட உச்சபட்ச அன்பிற்கு நம்முடைய பதில் என்ன? நாம் இயேசு கூறியது போன்று அயலானை அன்பு செய்து வாழ வேண்டும். நம்முடைய அன்பு உண்மையிலேயே இறையன்பில் வேரூன்றி இருக்கின்றது என்றால் அது பிறரன்பு செயல்களிலே காண்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது என்றால், கண்டிப்பதும் கடிந்து கொள்வதும் அன்பிற்கு எதிரானவை என்ற குறுகிய சிந்தனையோடு உருவாகி கொண்டிருக்கின்ற ஒரு புதிய பண்பாட்டு பின்னணியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயப்படுகின்றோம். பிறரை மையப்படுத்திய அன்பிலே வாழ்வதற்கு நாம் பயப்படுகின்றோம். ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லுகின்றேன். குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் பிள்ளைகளை கண்டித்தால் அவர்கள் மன வேதனைப்படுவார்கள். வெளி வட்டத்தில் என்னுடைய நண்பன் செய்கின்ற தவற்றை நான் சுட்டி காட்டினால் எனக்கும் அவனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நட்பு முறிந்துவிடும். குடும்பத்தில் என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அதை சுட்டி காட்டும் பொழுது பிரச்சனைகள் வரும். ஏன் வம்பு? முடிந்தவரை கண்டுகொள்ளாமல் போய்விடுவோம். பிறரை மையப்படுத்திய அன்பில் நாம் வாழ்வதற்கு பயப்படுகின்றோம். உறவு முறிந்துவிடும் என்று. அவ்வாறு வேண்டாம். நம்முடைய அன்பு உண்மையிலேயே இறையன்பிலே வேரூன்றி இருந்தால் பிறரை மையப்படுத்திய அன்பில் நாம் வாழ முடியும். நம் அன்பு இறையன்பிலே வேரூன்றி இருந்தால் நாம் பிறரை அன்பு செய்து வாழ முடியும். புனித பவுலடிகளார் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரம் 4-7 வரை அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். அன்பு பொறுமையுள்ளது. அன்பு நன்மை செய்யும். அன்பு பொறுமைப்படாது. அன்பு பொறாமைப்படாது. தற்புகழ்ச்சி கொள்ளாது. இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது. அன்பு தன்னலத்தை நாடாது. எரிச்சலுக்கு இடம் கொடாது. தீங்கு நினையாது. அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அன்பு அனைத்தையும் நம்பும். அன்பு ஒருபொழுதும் அழியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறை அன்பிலே வேரூன்றியவர்களாய் பிறர் அன்பிலே வாழ அன்னையிடம் வேண்டுவோம். ஆரோக்கிய அன்னை நமக்காக பரிந்து பேசி பிறரை மையப்படுத்தி பிறர் அன்பிலே வாழ நமக்கு எல்லா வரங்களையும் தர வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென்.
அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் உயிர் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர்கள் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகத்தில் உடைய விருப்பத்தை ஏற்று வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து
இவரே உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்க வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ போல் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களிலே பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.